மக்களே, நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க போற இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போது. அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்குது. சோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஏற்கனவே இருக்கிற சிஎம் மறுபடியும் சிஎம் ஆவாரா, இல்ல புதிய கட்சி ஜெயிச்சு புதிய சிஎம் நமக்கு வருவாரா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளோட நிறைய மக்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 கட்சிகள், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, மானிமா, நாம் தமிழர் சொல்லிட்டு 4 கட்சிகள் இருந்துச்சு. அப்படி இந்த எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது மானிமா டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன்ல நாங்க போட்டியிடல, ஏன்னா எங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படல, மனசுல இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிமா அப்படியே ஒதுங்கிட்டாங்க. புதியதாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி உள்ள வந்திருக்கு. 4 முக்கிய பெரிய கட்சிகள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல மக்களும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், எந்த கட்சி நல்லது பண்ணிருக்காங்க, எந்த கட்சி ஒஸ்ட்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த கட்சி என்னென்ன நல்லது பண்ணிச்சு அப்படின்றதையும், இந்த கட்சிக்கெல்லாம் நான் ஓட்டு போட மாட்டேன், இந்த கட்சிலாம் ஒஸ்ட்னு சொல்றாங்களே, அப்படி அந்த கட்சிகள் என்னென்ன பண்ணிச்சு அப்படின்றது தான் இந்த சீன்ல விரிவா தெரிஞ்சுக்க அப்புறம் நிறைய டீடைல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. முதல்ல இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஓட்டு போடணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் சொல்றாங்களே, அது எதுக்காக அப்படின்னா, முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை. அரசாங்கத்துல இருந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டு வாடகை கொடுக்குறது, கரண்ட் பில் கொடுக்குறது, வீட்டுக்கு தேவையான மளிகைச்சமா பொருள் வாங்கி போறோம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்துக்கு அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல திமுக அரசாங்கம் மகளிருக்கான உதவி தொகை இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. அது மூலமா வீட்டுல செலவுகள் குறையுது, நமக்கு ஏதோ ஒரு வகையில சேவிங்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்டே முன்வைக்கிறாங்க. அண்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து, அந்த பிங்க் பஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் மூலமா நிறைய பெண்கள் வெளியே இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்க ரெகுலரா வேலைக்கு போறது, வெளியே போறது, ஒரு டிராவல் பண்றது அப்படின்னு பண்ணும்போது விமன்ஸ் அவங்களுடைய அந்த எம்பவர்மெண்ட் அதிகமா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஒரு ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா காலை உணவு திட்டம். பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மதிய உணவு திட்டம் தான் இருக்கும், எம்ஜிஆர் காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து. இப்போ திமுக சார்பில் ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா ஒரு 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வர்ற பசங்க அவங்களுக்கு சாம்பார் சாதம், கிச்சடி, ரவா உப்புமா, இந்த மாதிரி அறுசுவையான உணவு கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு புது திட்டம் வந்திருக்கு. இதுக்காகவும் திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மெஜாரிட்டி மக்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இதனால திமுக திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல ஊழல். மற்ற கட்சிகளை விட திமுகல தான் பாத்தீங்கன்னா ஊழலில் நம்பர் 1 இடமா இருக்குதுங்க. நிறைய திட்டங்களை கொண்டு இது மூலமா மக்களுக்கு நன்மை சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திட்டங்களுக்கு நிறைய காசை அடிச்சு எம்பி, எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம் சொல்லிட்டு எல்லாருமே சொத்து குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஊழல் அப்படின்னாலே திமுக தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறனால இதுக்காக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட், திமுக செய்யற கனிம வளங்கள் முறைகேடு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய கனிம வளங்கள் ஆகட்டும், அதை சுரண்டி நம்ம நாட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணாம இங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முக்காவாசி மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பி அதுல காசு பாக்குறது, ஆட்டைய போறது, உள்ளுக்குள்ள மலைகளை சுரண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனிம ஊழல்கள் நடந்திருக்குது. நிறைய பேர் கைதாகி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனிம ஊழலுக்காக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா முக்கியமான பாயிண்ட், இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கும் போது ஏகப்பட்ட பெண்கள், மூதாட்டிகள், குழந்தைகள் முதற்கொண்டு சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் குடி. தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களை இருக்கிற டாஸ்மார்க்கை விட அதிக அளவிலான எண்ணிக்கையில டாஸ்மார்க்க உருவாகி இருக்காங்க. குடி அதிகமா இருக்கு, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது, அதனால போதை அதிகமாகி ஏகப்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு தண்டனை யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. காவல்துறையினர் அதுல ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டேங்கிறாங்க. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வச்சு இதுக்காகவே திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா திமுக ஆட்சியில இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதுதான் அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவல்துறையினரும் எந்த ஒரு ரவுடிசத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரல. அதே சமயத்துல அரசாங்கமும் இதுல எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது. மெஜாரிட்டி ஊருக்குள்ள ரவுடிசம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக கட்சிக்காரங்களா தான் இருக்கிறாங்க. கட்சி பேரை சொல்லிதான் இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதனாலே திமுகக்கு ஓட்டு போடாதுன்றாங்க. அடுத்ததா கிட்னி திருட்டு, டிஎன்பிசில கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு லஞ்சம் வாங்கி அதுல ஊழல் பண்ணிருக்காங்க. அண்ட் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஜாபை பிடுங்கி பிரைவேட்டு கொடுத்து இவங்களோட சம்பளத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. பல தூய்மை பணியாளர் ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க. போலீஸ்காரங்களாம் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சாம்பார் சாதத்தை கொடுத்து அவங்களுக்கு சோத்தை போட்டு ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி திமுக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி மக்கள் சொல்றாங்க. அடுத்ததா ஏடிஎம்கே அம்மா உணவகம். தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் சாப்பாடு கஷ்டப்படும் போது அம்மா உணவகத்தை திறந்து வச்சு எல்லாரையும் பசியாத்துனாங்க.
இவ்வளவு ஏங்க கொரோனா காலகட்டத்துல ஹோட்டல்லாம் பூட்டும் போது அம்மா உணவகத்துல ஒரு வருஷமா தின்னு உடம்ப வளர்த்தவன் நான் தான். சோ இந்த மாதிரி ஏடிஎம்கே பொறுத்தவரை மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மையான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல நிறைய கல்விகளுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, நிறைய மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கான மானியங்கள், அப்புறம் வந்து இன்னும் ஏடிஎம்கே பேர்ல நிறைய இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. சோ இதனால மறுபடியும் ஏடிஎம்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏடிஎம்கே ஏன் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. சோ இதனால மதவாத அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும். அப்புறம் நம்ம வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்து ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மாண்டுப்போம், அதனால ஏடிஎம்கே ஓட்டு போட வேணாம் அப்படின்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து சுயமா முடிவு எடுக்க தெரியாது. எதா இருந்தாலும் மேல கேட்டு சொல்றேன், ஜியை கேட்டு சொல்றேன், நம்ம அமித்ஷாவை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண கும்பிடு போட்டு பழகிட்டாரு. சோ அந்த மாதிரி அடிமை ஆட்சி நடத்துறவங்க நமக்கு வேண்டாம். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுன அந்த உள்ளூர் மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினது. சோ கார்பரேட்டுக்கு கைகூலியா மாறின அப்ப இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த அதிமுக ஆட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதா மக்களுடைய கருத்து. அடுத்ததா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே கதற வச்ச தூத்துக்குடி சாத்தான்குளம் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இவங்களுடைய லாக்அப் டெத் இது நடந்ததும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு. சோ காவல்துறையினர் இந்த மாதிரிலாம் கேவலமான விஷயங்கள் பண்றாங்க, அதை அடக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கில்லையா, ஏடிஎம்கே பீட்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்க ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சுப்பா, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி மக்கள் சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட வரி பணத்தை ரொம்ப வீணடிக்காம, அந்த திரள்நிதி பணத்தை வீணடிக்காம, மேடை அது இது ஏசி மேடை அந்த மேடைன்னு போடாம திறந்தவெளி மேடை முட்டுக்கோணி மேடை இருந்தா போதும், அண்ணன் வெயில் மழை புயல்னு பார்க்காம நின்னு பேசுவாரு. தன தலைவன் இருக்கான்ல, ஓம் பிரச்சனைய தன் மனதிலிருந்து பேச ஒரு தலைவனை காட்டு. அட்டமல்ல அழுத்தி பெஞ்சா கூட அண்ணன் வந்து ஆணி அடிச்ச மாதிரி நின்று அந்த கொற்ற மழையும் ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட மக்களுக்கான கருத்துக்களை முன்வைப்பாரு. மக்கள் எந்தெந்த விதத்துல கஷ்டப்படுறாங்க, அதுக்கு காரணம் யாரு, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா, அவங்களுக்கு என்ன தண்டனை சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசுவாரு. சோ தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ அங்கெல்லாம் ஆளா அங்க போயிட்டு நின்று அந்த பிரச்சனை எதனால நடந்துச்சு, யாரு காரணம், இதுக்கு வந்து அவர் சைட்ல இருந்து என்ன விதமான கண்டனத்தை தெரிவிக்கணுமோ சீமான் அவர்கள் கண்டிப்பான முறையில கண்டனத்தை தெரிவிப்பாருங்க. அடுத்ததா மக்கள் சீமான் அவர்களுக்கு தாயா ஓட்டு போடணும் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு முக்கியமான கொள்கை தான் சீமான் அவர்களுடைய கொள்கையா இருக்கு. உதாரணத்துக்கு நாம எல்லாருமே எல்பிஜி கேஸ் யூஸ் பண்றோம்ல, இதுக்கான அந்த மூலதனம் ரா மெட்டீரியல் அந்த கேஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளிநாட்டுல தான் இறக்குமதி பண்றோம். ஏதோ ஒரு வகையில அந்த பக்கம் பிரச்சனை, ஈரான் ஈராக் போர் இஸ்ரேல் அந்த நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருந்து நம்ம இறக்குமதி பண்ண முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கேஸுக்கு. ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எதுக்காக வெளிநாட்டை நம்பி இருக்க, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒண்ணு இருக்குது, நீ வெளிநாட்டுக்காரன் நம்பி இருக்க பதிலா நம்ம உள்ளூர்ல எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணலாம். சோ பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு நாமளே உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உதாரணத்துக்கு மாட்டு பண்ணைகள் அதிகமா வச்சு ஒவ்வொரு வீடுகளுக்கும் மாடுகள் வளர்த்து அந்த சாணத்தை உரமாக்கி அது மூலமா எரிவாயு உண்டு பண்ணி எல்லாரும் பயன்படுத்தலாம், அடுத்தவங்க ஐயா நம்பி இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு முக்கியமான இந்த தற்சார்பு பொருளாதாரம் இது அதிகமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல திட்டமும் கூட, அதுக்காகவே ஓட்டு போறோம்டா சீமான் அண்ணனுக்கு அப்படின்றாங்க. அண்ட் அடுத்ததா சீமான் அவர்கள் மற்ற கட்சிகள் போல இல்லாம சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியில 234 தொகுதியில பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்காரு. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் நாங்க கொடுக்கிறோம், பெண்களுக்கான முன்னுரிமை போற்றப்பட வேண்டும் அப்படின்றதா சீமான் அவர்களுடைய கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்கள் தாலி எடுத்துட்டு நடுத்தருக்கு வர்றதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாராயம் மற்றும் டாஸ்மார்க்ல இந்த சரக்கை வாங்கி குடிக்கிறனாலதான். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நான் வந்து கள்ள இறக்குறது வந்து அனுமதி கொடுப்பேன், ஏன்னா கல்லு அப்படின்ற போது என் பாட்டன் முப்பாட்டன் தமிழர்லாம் குடிச்சு நல்லா ஒட்டம்ப தேக்கு மாதிரி வளர்த்தானுங்க. ஆனா அந்த மாதிரி குடுத்துற கூடாது அப்படின்றதுக்காக தான் திமுக அரசாங்கத்துல கல்லு இறக்குறதுக்கு தடை பண்ணி இந்த பிராந்தி விஸ்கி ஓட்கெல்லாம் டாஸ்மாக் மூலமா கொண்டு வந்து மக்களை குடிக்க வச்சு சாகடிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் பண்ண மாட்டேன்டா, கல்லுன்ற ஒரு நல்ல ஒரு நறுமருந்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. சோ கடைசியா சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் முன் வச்சாலுமே முக்கியமா தமிழ், சோ நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தான் முக்கியமான மொழியா இருக்கணும், ஹிந்தியும் வேற ஒரு மொழியும் கலக்கறதுக்கு நான் விட மாட்டேன். கிட்டத்தட்ட பல வருஷம் எலெக்ஷன்ல நின்று எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுன்னு கத்துறாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பகுதி மக்கள் சீமான் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுரா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த தற்சார்பு கொள்கையை பத்தி நிறைய பேசுறாங்க, நல்லதுதான். ஆனா இதெல்லாம் எந்த காலத்துக்கு தெரியுமா நல்லா இருக்கும்,
நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நாம இப்ப இருக்கிறது ஏஐ டெக்னாலஜியை தாண்டி வேற லெவல்ல அப்படி ஒரு வளர்ந்துகிட்டு வர்ற நாடு. சோ ஒரு டெக்னாலஜில வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீட்டுக்கு வீடு கோழி, ஆடு, மாடு, கழுதை இதெல்லாம் கொடுத்து வளர்க்க சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாண எரிவாயு, மாட்டோட சாணி எரிச்சு அது மூலமா இயற்கை எரிவாயுல போவேன். அப்புறம் வந்து எல்லா ரோடு மேலையும் வந்து நான் வந்து அந்த சோலார் சிஸ்டம் போட்டு கரண்ட் இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் வேர்ல்டுக்கு எதெல்லாம் ஆப்போசிட் இருக்கோ அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வராரு. இவர் திட்டத்தை கொண்டு வரது நம்மள இன்னும் 100 வருஷம் நோக்கி முன்னோக்கி போற மாதிரி தெரியல, 50-60 வருஷம் பின்னோக்கி தள்ளுற மாதிரி தான் இருக்கு இவருடைய இந்த பழைய ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து இப்படியும் பேசுவாரு அப்படியும் பேசுவாரு, என்னென்னமோ உருட்டாலாம் உருட்டுவாரு, அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. விஜயலட்சுமி கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாரு, பொண்டாட்டி மாமன் வெளியே தாண்டி இப்படி உள்ளுக்குள்ள தங்கம்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி இதெல்லாம் பச்சையா மாட்டினாரு, அவரெல்லாம் நம்ப முடியாதுங்க, இப்படி ஒண்ணு பேசுவார், அவருக்கெல்லாம் ஆட்சியை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் முன் வச்சு சீமானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் டிவிகே கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இந்த 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லாம 234 தொகுதியிலையும் எல்லா இடத்துலயும் எம்எல்ஏவை நிப்பாட்டி தனித்து போட்டிடுறாங்க அந்த கட்சி. சோ விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இத்தனை பேர் துடிக்கிறாங்க அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. முதல் பாயிண்ட், நம்ம ஏடிஎம்கே பார்த்தோம், டிஎம்கே பார்த்தோம், ஒரு சில கட்சிகளை பார்த்தோம், இவங்கெல்லாம் ஊழல் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இவங்களால, சட்டம் சரியில்லை, போலீஸ்காரங்க சரியில்லை, நாடு சரியில்லை, அப்புறம் வந்து பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க, இவங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சு, இவங்க செய்யற கொடுமைகளை பார்த்து மக்கள் நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு புது ஆட்சியாளர்கள் வந்தா என்ன, ஒரு புது கட்சி வந்தா என்ன அப்படின்னு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணா சூப்பரு, எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, விஜய் அவர்கள் சினிமால எப்படிப்பட்ட வசனம் எல்லாம் பேசினாரு, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, அநியாயத்தை தட்டி கேட்பாரு. சோ விஜய் அண்ணா கட்சிக்கு வந்து அவர் சிஎம் ஆயிட்டா சூப்பரா இருக்கும்ல, அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார்ல, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனி வரும் காலங்கள நல்லது பண்ணுவாரு அப்படின்ற கான்செப்டை முன் வச்சு விஜய் அவர்கள் அந்த டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றாங்க. அடுத்ததா ஒரு சில மக்கள் டிவிகேக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடி நம்ம எல்லாம் நாசமா போயிட்டோம், திரும்பவும் ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா எதுக்கே கண்மூடித்தனமா அவரு பின்னாடி போனோம், எல்லா தலைவர்களும் வந்தா இப்படிதான் மோசமா நடந்துக்கிறாங்க, விஜய் மட்டும் என்ன புதுசா பண்ணிடவா போறாரு, அவருக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இந்த கரூர் பிரச்சாரத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலுமே அங்க ஏதோ ஒரு வகையில சூழ்நிலை சரியில்லாம பஞ்சாயத்து, உயிரிழப்புகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சோ விஜய் அவர்கள் எங்க போனாலும் அங்க பஞ்சாயத்தாயா நடக்கும், உயிரிழப்புகள் கண்டிப்பா நடக்கும், அங்க வந்து காவு விழும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை முன் வச்சோம் மக்கள் வந்து டிவி கேட்கலாம் வேண்டாங்க அப்படின்றாங்க. அண்ட் அடுத்ததா விஜய் அவர்களை ஒரு நல்ல ஒரு நடிகரை நம்ம சினிமாலையும் தியேட்டர்லயும் டிவிலையும் பார்த்து அவர் மேல ஒரு ஆசைப்பட்டோம், பாசம் வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் டக்குன்னு ஒரு ரோட் ஷோ, ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இறங்கி அப்படி வண்டியில வரும்போது அவர் மேல அதீத பாசம் கொண்ட ரசிகர்கள், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சின்ன சின்ன பிள்ளைகளாகட்டும் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வண்டியில வர்றது என்ன, குறுக்க விழுகிறது என்ன, விஜயனா சொல்லிட்டு பின்னாடி வரதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. இதனாலதான் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், உயிரிழப்புகள், தள்ளு முள்ளுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்படுது, நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி ரசிகர்களை கரெக்டா வழி நடத்த தெரியல விஜய் அவர்களுக்கு. சோ இதெல்லாம் முன் வச்சு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் சொல்றாங்க. சோ வரக்கூடிய எலெக்ஷன்ல முரட்டுத்தனமா போட்டியிட போற எல்லா கட்சியை பத்தி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையமா, மக்கள் நீதி மையத்தை பத்தி சொல்லணுமாங்க, என்னத்த சொல்ல, இருக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. சோ ஸ்டார்டிங்ல கூட ஒரு சில கட்சிகளை சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஊழல்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா தமிழக வரலாற்றிலேயே இந்த உலகத்திலே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் பண்ண கட்சி அப்படின்னா அது மக்கள் நீதி மையம் கட்சி தான். ஸ்டார்டிங்ல 60 பேர்கிட்ட 50,000 சொல்லிட்டு ஊழல் பண்ணிட்டாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து மக்கள் நீதி மையம் சார்பில் திமுக வந்து இத்தனை சீட்டு ஒதுக்கும், அத்தனை சீட்டுகளையும் வந்து கேண்டிடேட்டை நிப்பாட்ட வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சுல. அப்போ வந்து வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணுவாங்கல்ல மக்கள் நீதி மையம் சார்பா, நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி வந்த எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 60 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 60 பேர்கிட்டையும் தலா 50,000 வாங்கியிருக்கிறாங்க. ஆனா கடைசியா திமுகல இருந்து ஒரு சீட்டு கூட மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 60 பேர் எனக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க, 50,000 கொடுங்கன்னு கேட்கும் போது மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 50,000 திரும்ப கொடுக்க முடியாது, நீங்க கொடுத்த பணத்தை வந்து கட்சியோட வளர்ச்சி நிதிக்கு வச்சுட்டோம், கட்சிக்கு செலவு பண்ணிட்டோம்,
அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். நீங்க எப்பயும் போல உங்களுடைய அயராத உழைப்ப, உங்களுடைய தூக்கம் இல்லாத அந்த ஒரு உழைப்ப நம்ம கட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாடா காட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. பிச்சைக்கார பையன் சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவங்கள பிடிக்கிறேன். சொசைட்டில நான் பர்சனலா டிராவல் பண்ண வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் மெஜாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ டிவிக்கே தான் ப்ரோ, நாங்க விஜய்க்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவோம், எங்க வீட்ல எல்லாம் விஜய் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ பாக்கலாம், இந்த சொல்ற வயல அங்க போயிட்டு டிவிக்கேக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்ல லாஸ்ட் மினிட்ல மனசு மாறி அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கோ இல்ல வேற கட்சிக்கோ ஓட்டு போறாங்களா அப்படின்றது அவங்களுடைய மனநிலைமை பொறுத்து தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது மக்களே. இனி வரும் காலங்கள்ல 5 வருஷம் உங்களை ஆட்சி பண்ண போறது யாரு, இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகளை இதுக்கப்புறம் செய்யாம இருந்து உங்களுக்கு நல்வழி கொடுக்க போறது யாரு, உங்களுக்கான சரியான தலைவனை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க போட போற அந்த ஒத்த ஓட்டு அந்த ஒத்த மயில தான் இருக்கு மக்களே. என்ன கேட்பீங்க, பாலா ப்ரோ எங்க எல்லாரையும் சொல்றீங்களே, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எலெக்ஷன் டைம்ல என்னோட முடிவுகளை பொறுத்தா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கு. பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நிறைய தவறுகள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த தவறுகள் நடக்காம இனி வரும் காலங்கள்ல எந்த நல்ல தலைவர் பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் எது நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க, தமிழகத்தை இன்னும் முன்னோக்கி கொண்டு போறது யாரோ அந்த தலைவருக்கு தான் என்னுடைய ஓட்டு நான் கண்டிப்பா போடுவேன். சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துகள் என்ன, உங்களுடைய தலைவர்கள் யாரு நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அவருடைய நன்மைகள் என்ன, அவருக்கு எதுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.